டேட்டாபடி அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணாலும் அதோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அதுக்கடுத்து அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம டேட்டாபடி அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேட்டாபடி அப்ளிகேஷன் மூலிமா எப்படி வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்படி எல்லாம் மேலே கார்ட்ஸில் வரும், கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். நான் டேட்டாபடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு 60 ரூபா இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. என்டர் யுவர் பேடிஎம் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து 2 டைம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் அமௌண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 100 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 200 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நான் 20 அப்படிங்க செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1% வந்து நமக்கு ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் போடுவாங்க. ஸோ 20 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு பேடிஎம்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் காமிப்பாங்க. பேடிஎம் கேஷ் வந்து 48லேருந்து 78 மணி நேரத்துக்கு வந்து நமக்கு கிடைச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படி கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து இதில் சம்பாதிச்ச பணத்தை வந்து பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. உங்களுக்கு வந்து 72 மணி நேரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு பேடிஎம்க்கு வந்து இந்த அமௌண்ட்டு போயிடும். இதே மாதிரியான இன்னும் நிறைய ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.